நம்ம மீன் வந்து பீச் சைடில் சாப்பிடும்போது சீக்கிரம் மசாலா தூவுவாங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கோழி பை ஃபுல்லாக மீன் பிடிச்சி வந்திருக்காரு. மீன் பிடிச்சிட்டு வந்தாலே தேவயானிக்கும் விக்கிக்கும் குஷி தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் அதிகமாக சமைக்கிற வீடியோ வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா நான் வந்து +1 போயிட்டேன். படிக்கிற வேலையும் ஸ்கூலுக்கு போகிறது எனக்கு கரெக்டாக இருக்குது. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில். +1ல் வந்து நான் வந்து என்ன குரூப் எடுத்திருந்தேன்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து பயாலஜி குரூப் தான் எடுத்திருக்கேன். இன்னைக்கு என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பீச்சில் அப்போ இந்த கொடிவேரி யானை டேம் அந்த மாதிரி இடத்துல வந்து ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிச்சி அங்கே வந்து அவங்களே வந்து மீனை பொறிச்சு வந்து நம்மளுக்கு தருவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் எப்பவுமே வந்து மீனை வறுத்து அந்த தவாவில் வந்து வறுத்து தான் நாங்கள் வந்து எப்பவுமே செய்வோம். இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக அந்த பீச்சு இந்த டேம் சைடில் வந்து செய்கிற மாதிரியே நாங்கள் பொறிச்சு வந்து செய்ய போகிறோம். எங்கள் அப்பா ஃப்ரெஷ்ஷாக மீனை பிடிச்சி அலசி இன்னும் சூப்பராக வெட்டி க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காரு. ஜிலேபி மீன் தான். எங்கள் அப்பா பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக பிடிச்சி வந்திருக்காரு பாருங்கள். சுத்தமாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாரு. இப்போ பொரிக்க வேண்டியது என் வேலை. இப்போ நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். என் தேவையான அளவுக்கு நான் சால்ட் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வந்து நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நல்லா குலுக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ வந்து லெமன் புழிஞ்சுப்போம். சில்லி பவுடர் சேர்த்துப்போம். மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம். இதுலேயே வந்து நாங்கள் வந்து ரெடி பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சமாக வந்து தண்ணி தெளிச்சுப்போம். அவ்வளோதான், மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மீனில் 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்காக நம்ம பொரிப்போம். மீன் வந்து 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம பொரிச்சு எடுத்துருவோம். ஆயில் சூடாயிடுச்சு. அவ்வளோதான், மீன் ரெடி.
இதுதான் வந்து பீச் சைடில் வந்து செய்யறது. நான் வீட்லேயே சிம்பிளாக செஞ்சாச்சு. இதுதான் வந்து 100 ரூபாய் 150 ரூபாய் 200 ரூபான்னு விற்கிறாங்க. எங்கள் அப்பா போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சாரு. நான் இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக பீச்சில் செய்கிற மாதிரியே பிடிச்சிருச்சு. அவ்வளோதான். அவ்வளோதான். மீன் அடுத்த ஷிஃப்ட் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்குள்ளே வந்து நம்ம மீன் வந்து பீச் சைடில் சாடும் போது சீக்கிரம் மசாலா ஒன்று தூவுவாங்க. அதை வந்து எப்படி செய்யறதுக்கு வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வீடியோவில் வந்து எப்படி வந்து சீக்கிரம் மசாலா ரெடி பண்ணுறது போட்டாச்சு. அதை பார்க்காதவங்க இப்போ பாருங்கள். இப்போ 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக மிளகு சேர்த்துப்போம். இப்போ காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இதை வந்து லைட்டாக பொன்னிறமாக வறுத்துப்போம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சீக்ரெட் மசாலாவில் வந்து அஜினமோட்டோ சேர்ப்பாங்க. அதுக்கு பதிலாக கல்லுப்பே சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சிடலாம். வெங்காய மழைச்சாறு, வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு புதுவிதமான வீடியோ பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் ஃபிஷ் ஃப்ரை. நான் வந்து மீன் வந்து பொரிச்சு தர வேணாம், நான் வறுக்கிறேன்னு சொன்னேன். தேவைன்னு சொன்னாங்க, இல்லை நீ சும்மா இருமா நான் பொரிச்சு தரேன் அவனுக்கு சொல்லிட்டு வித்தியாசம் பொரிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து மேலே தூவிட்டு தான் சாப்பிட்ணும். இது எப்படி செஞ்சாங்கன்றது சத்தியமாக எனக்கு தெரியாது. அவங்க சூப்பராக செஞ்சுருக்காங்க பொடி. இதை மேலே தூவிட்டு சாப்பிட்லாம். உண்மையிலே சூப்பராக இருக்குது. அடித்தூள் வறுக்கணும்னு சொன்னால் பார்த்தீங்களா, அதை விட இது பொறுக்குது சூப்பராக செஞ்சுருக்காங்க. யாரையும் செய்யவில்லை தேவயானி. அவங்க அப்பா செய்கிறேன்னு சொன்னார், வேணான்னு சொல்லிட்டாங்க. நான் செய்கிறேம்மா, நான் வறுக்கிறேம்மா, நான் வேணாம் புதுசாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருக்காங்க. நான் நினச்சி போக பார்க்கல. சூப்பராக இருக்கு.
உங்களுக்கே தெரியும் தேவனை இப்போ பார்த்தீங்கன்னா தூண்டில் எடுத்துகிட்டு போனாருன்னா மீன் பிடிக்காம வரமாட்டார். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கோழி பை ஃபுல்லாக மீன் பிடிச்சி வந்திருக்காரு. மீன் பிடிச்சிட்டு வந்தாலே தேவயானிக்கும் விக்கிக்கும் குஷி தான். அடுத்த மீனுக்கு போவோம். தேவனுக்கு டைமே இல்லை, வந்து ப்ளஸ் ஒன் போயிட்டாங்க. ஸோ அதனால் லீவ் டைமில் அவங்களால் முடிஞ்ச வரைக்கும் சமைக்கிற வீடியோ வரும் பாருங்கள். நீங்கள் இப்போ நிறைய வீடியோ வரது இல்லை, ரொம்ப கம்மியாகிடுச்சு சமைக்கிற வீடியோ வருது. முருமும் பிடிச்சிருக்காங்க. நாலாவது மீன் 1 2 3 இப்போ 4வது மீன். மீன் முள்ளை நல்லா பார்த்தீங்கன்னா அப்படியே சுக்குநூறாக ஆகிடுச்சு. சாப்பிடலாம், அதனால் சாப்பிட முடியாது. அவங்க அப்பா வர வச்சுங்களேன், மீன் முள்ளை தூளாக கேட்டிருப்பாரு. ஒரு மீன் 2 மீன் 3 4 5வது மீனுக்கு போயிடுவோம்.
உண்மையிலே சொல்ல போனீங்கன்னா வறுத்ததை விட பொரிச்சது செம்ம அட்டகாசமாக இருக்குது. சாப்பிட தான் வயிறு இல்லை. ஆனால் நான் இதுவும் சாப்பிட்றது பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 மீன் சாப்பிட்ருக்கேன். இதுக்கு மேலே சாப்பிட முடியாது. இதெல்லாம் தேவையோட கைப்பக்குவம் தான். இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீடியோவில் சொல்லியிருப்பாங்க இந்த பொடி எப்படி செஞ்சது, ஸ்பெஷல் பொடி சீக்ரெட் பொடி செஞ்சது எப்படி செஞ்சதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதை வந்து தூவி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். கூட வெங்காயம் பச்சை மிளகாய் வச்சு சாப்பிடுங்க, அட்டகாசமாக இருக்கும். இது மாதிரி சூப்பராக அடுத்த சந்திக்கலாம். பாய்.